மக்கள்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாற்றோம் தூக்குறோம். எஸ் மக்களே, எல்லாரும் விளையாட ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம், உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றினா 5 கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் 5 கொஸ்டின் கேட்போம். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு பரிசு உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால வெயிட் பண்ண வேண்டாம். காலர் வந்தாச்சு, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், திருப்பூர் மதன் பேசுறேன் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்திக் யார்? சூர்யா தம்பி கார்த்தியா? ஆமா. ஓகே, 1000 ஒருவன் இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ஹலோ 5 4 1000 ஒருவனுங்க, இதுல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்னன்னு சொல்லுங்க. 3 2 சார் க்ளூ சார். க்ளூவா? என்னங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் இப்பதான் புள்ளையார் புத்தியே போட்டிருக்கேன். அதுக்குள்ள என்னங்க நீங்க? இது ரொம்ப அரிய வகை பொருளுங்க, ரொம்ப அரிய வகையான பொருள். முத்து என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. நீங்கள் நான் பேசுறது சரியா கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னு கேட்கறதுலயே டைம் நிறைய போயிருது. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் இவ்வளவு ரசிக்கிறாங்க. அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். நான் உங்க பேரு? அஸ்மித்ராஜ் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? மம்முட்டி பத்தின கேள்விகள் கேட்போம். சூப்பரு. ஏன் பிடிக்கும் அவங்கள? அவரு நிறைய தமிழ் படத்துல நடிச்சிருக்காரு. சூப்பரு. அதனால ஓகே, நடிச்சது இந்த பேரன்பு படம் இல்ல சார். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? மம்முட்டி அண்ட் சோபனா 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் எது? மம்முட்டி சோபனாவா சார்? ஆமா. 5 4 தளபதி சார். சூப்பரு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, மௌனம் சம்மதம் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. இதுல அவங்களுடைய கேரக்டர் பேர் என்ன? மௌனம் சம்மதம் கேரக்டர் பேர் வக்கீலா இருப்பா சார். அது ஓகே. கேரக்டர் நேம் என்ன? ராஜா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நைஸ். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ, இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மகிழ்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஓகே, சந்திரமுகி படம் பார்த்திருக்கீங்களா? அதுல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்னன்னு சொல்லுங்க. வேட்டையன். வேட்டையனா? ஏங்க 2 கதாபாத்திரம் கேரக்டரா சொல்லுங்க. வேட்டையனா அவர் இமேஜின் பண்ணதான் சொல்லுவாரு. என்ன கதாபாத்திரம் பேர்? 5 4 3 2 1 யாவிருக்கு பயமே சரவணன் இருக்க பயமே. ஆமா, சரவணன். விட்டுட்டீங்களே, இப்போ யோசிக்கிறீங்க. சரவணன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், திருவண்ணாமலையில இருந்து மகேந்திரன் பேசுறேங்க. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனா? ஆமாங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல அனுதீப்போடைய இயக்கத்துல என்ன திரைப்படம் வந்துச்சு? அனுதீப்போடைய இயக்கத்துல என்ன படம் வந்துச்சு? என்னங்க இது? உக்ரைன் நடிகை தூக்கி இறக்கி நடிக்க வச்சாங்க. 5 4 3 2 1 பிரின்ஸ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் யாரு? வணக்கம். ஹலோ வணக்கம். நான் கூப்பிட்டேன், சொல்லுங்க. என்ன வீட்டுல குக்கர் சவுண்ட்லாம் கேக்குது? இப்பதான் மத்தியான சாப்பாடா? ஹலோ ஹலோ, இப்போ நாங்க மட்டும் வேற இருக்கிறாங்க. யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன். உங்க வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு? பருப்பு. அதான் பருப்பு விசில் அடிச்சுட்டே இருக்கு. யார பத்தின கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு? கமலஹாசன். உங்க பேரு, ஊரு சொல்லுங்க. பேர் நாகராஜ், ஊரு கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? அதான் பருப்பரிசி சாப்பாடாப்போ? அப்படி சொல்லுங்க. சரி, சரி. உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? நாயகன் படம் இருக்கு இல்லையா? இந்த படத்தோடைய கேமராமேன் யாரு? ஸ்ரீராம். ஸ்ரீராம். சூப்பர்பா. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே, சிவப்பு ரோஜா படம் இருக்கு இல்லையா? ஆமா. இதுல ஸ்ரீதேவியோடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 3 ஏங்க நல்லா யோசிங்க. கேமராமேன் பேர் சொல்லி அடிச்சு நவுத்திட்டீங்க, கதாபாத்திரம் பேர் யோசிச்சிட்டீங்க. ராதான் முடியும்.
ஜோதிகாவா ராதான் முடியும்னா ஜோதிகாவான்னு கேக்குறீங்க? அனுராதாவா? இல்ல, சாரதா. சாரதா. Thank you. நன்றி, நல்லா விளையாண்டீங்க. பருப்பை சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம்ங்க, இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் பானுங்க ஃப்ரம் சென்னை. பானு ஃப்ரம் சென்னை. ஆமா. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமலஹாசன். கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ஓகே. சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? அசினும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடித்த திரைப்படம் எது? தசாவதாரம். சூப்பரு. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? முதல்ல நேஷனல் அவார்டு அவர் எந்த திரைப்படத்துக்காக வாங்கினாரு? மூன்றாம் திரை. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்களே, சூப்பரு. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, பசுபதி அண்ட் கமலஹாசன் ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம்? 5 4 3 கமலஹாசன் கௌதம் எல்லாம் கூட இருந்தாங்க. 0. விருமாண்டே. ஓகே ஓகே. தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி, நல்லா விளையாண்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருங்க? வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? யோகுமார், திருவண்ணாமலையில இருந்து. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித். அஜித் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி. உங்களுக்கான முதல் கேள்விக்கு போறோம். சரிங்களா? தாப்சி அண்ட் அஜித் இணைந்து நடித்த படம் எது? யாரு? தாப்சி அண்ட் அஜித் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் எது? சாக்ஷி இல்லைங்க, தாப்சி. 5 4 3 2 1. ஆரம்பம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே. என் ஃபியூஸும் போச்சு பாட்டில் வருமே, அந்த படம் தான். ஓகே, நன்றி. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை 7 கிணறு தேவா. என்னங்க இது, நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கீங்க? ஏதோ நியூஸ்க்கான வாசிக்கிறீங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வாய்ஸே அப்படிதான் சார். வாய்ஸே அப்படித்தானா? ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, கர்ணன் திரைப்படம் ரிலீஸ் ஆன வருடம் என்ன? 1964. சூப்பரே. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் கலர் திரைப்படம் எது? கலர் திரைப்படம் கில்லானா மோகனாம்பாள். இல்லை, யோசிங்க. 4 3 வேற எதனா குழு கொடுங்க. வேற அந்த படத்துக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு தைரியம் வந்துச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன். நன்றி. எஸ், நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை சொன்னீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்கள பத்தின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு கையை தட்டி கிஃப்ட் உங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டுறோம். அதனால வெயிட்டிங் அடிங்க. ஒரு ட்ரெயின் காலர் லைன்ல வந்தாச்சு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து, கொட்டூர்ல இருந்து அஸ்வந்த்ராஜ். ஏன் இவ்வளோ யோசனை? யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? மணிரத்னம் சார். மணிரத்னம் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? சரி, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன திரைப்படம்? இப்ப பாடி பத்தி பேசுன்னு சொன்னேன். ஆனா எனக்கு இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகி மணிரத்னம் பத்தி பேசுன்னு சொன்னேன். திடீர்னு மனசு மாறிட்டீங்க இப்ப? ஆமா, உண்மையா இருக்கீங்க எங்களுக்கு இப்ப நீங்க? சரி, பரவாயில்ல. இப்ப யாரை சூஸ் பண்றீங்க? மணிரத்னம் சார். மாற்றம் இல்லையே? மாற்றம் இல்லை சார். சரி, ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, இருவர் திரைப்படத்துல 2 பெரிய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. யார் யார்? மோகன்லால், பிரகாஷ் ராஜ். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? திருடா படத்துல மியூசிக் டைரக்டர் யாரு? சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? மென்டல் மனதில் இது எந்த படத்துல வரக்கூடிய எந்த பாடல்? இது எந்த படத்துல வரும்? சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி. சரிங்களா? ஓகே ஓகே சார். பாகிஸ்தான்ல ஒரு ஆக்டரை புடிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாரு. அது என்ன படம்? ரோஜா சார்.
தூள் கிளப்புறீங்க போங்க. ஓகே, உங்களுக்கான 5வது கேள்விக்கு போறோம். சரிங்களா? முன்னாடி நீங்க வின் பண்ணிட்டா சந்தோஷப்படணும், மறக்க கூடாது. என்னெல்லாம் நான் உங்களுக்கு ஈஸியா கேள்வி கேட்டிருக்கேன் எல்லாரும் மாதிரியுமே. சரிங்களா? சரிங்க சார். கரெக்டா கடகடன்னு பதில் சொல்றீங்க. ஓகேவா? 4 கேள்வி முடிச்சு இப்ப 5வது போறோம். மோகன், ராதிகா, அம்பிகா இவங்க காம்போல ஒரு படம் வந்துச்சு மணிரத்னம் அவருடைய இயக்கத்துல. என்ன படம்? மோகன் ராஜாவா சார்? மோகன் ராஜா இல்லைங்க, மோகன். அதான் இதய கோயில் சார். அது சூப்பரு, வாழ்த்துக்கள். எங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ so much for calling. சரிங்களா? உங்க பேர் என்ன? அஸ்வத் ராஜ் சார். ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே, சூப்பர். நல்லா விளையாண்டார்ல. இதே மாதிரி தான் எல்லாரும் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாரும் வின் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நெக்ஸ்ட் காலர் போலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? முத்து சார். எங்கிருந்து? திருவண்ணாமலையிலேருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ரஜினிகாந்த். ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ஓகே, இப்பதானே பேசுனீங்க நீங்க? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? நீங்க கால் பண்றதா இன்னும் நிறைய பேர் கால் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. இல்ல, சரியா இருக்கதான் பேசுனேன். சரி, ஓகே. ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. கண்மணியே காதல் என்பது அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, அது என்ன படத்துல வரும்? 5 6 வரை. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்விக்கு போறோம். சரிங்களா? சோனு சூதும் ரஜினி அவர்களும் சேர்ந்து நடித்த படம் எது? யாருங்க? சோனு சூத் இருக்கார் இல்லையா, பாலிவுட் நடிகர். ஆமா, சோமசுந்தரம் இல்லைங்க, சோனு சூத்னு ஒரு பாலிவுட் நடிகர் இருக்காரு. அவரும் ரஜினியும் சேர்ந்து நடித்த படம் எது? 5 என்னங்க, அது ஹிட் படங்க, ரொம்ப நாள் ஓடிச்சு அந்த படம். 2 1 சந்திரமுகி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் வாங்க. ஆனால் நீங்க வின் பண்றோம் அப்படின்ற ஒரு மோட்டிவோட வாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் விளையாட ரெடி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு யார் ரொம்ப சினிமாவில் பிடிக்குமோ அவங்களுடைய பேரை சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்கள பார்த்தோன்னா 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பரிசு உங்களுக்கு வீடு தேடி வரும். அதனால் வெயிட் பண்ணாமல் கால் பண்ணுங்கள். வின் பண்ணுறோம் இல்லை நம்ம போயிட்டோமே தோத்துட்டோமே அப்படிலாம் யோசிக்க வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். அதனால் இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ, என்னடா அது வந்தாங்க அப்புறம் போயிடுறாங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய காலர் வராங்க, ஆனால் பட்டுன்னு கட் ஆகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா கால் நான் எடுத்துருவேன். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் டைம் கொடுக்க மாட்டேறீங்க எங்களுக்கு. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னுடைய பேர் ராஜா. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமலஹாசன். உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பற்றின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, மொத்தமாக கமலஹாசன் அவருடைய கெரியரில் இப்போ வரைக்கும் எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு? 167. இல்லை, தலைவர் இல்லைங்க, உலக நாயகன். உலக நாயகன் தெரியலையா? எவ்வளோ? 5 4 3 2 1 தெரியலையா? எவ்வளோ? 171. 171 என்ன? இல்லை, 130க்கு மேலே. சரிங்களா? 130 ப்ளஸ். நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் சதீஷ், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தளபதி விஜய். தளபதி விஜய் பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? புலி திரைப்படத்துல சுதீப் நடிச்சிருப்பாரு. அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? சூப்பரா கேட்டீங்க. ஏன் ஈஸிங்க. ஆரகன் அப்படின்னு வரும். என்ன ஆரகன்? ஆரகன், ஜலத்தாரகன் என்பதுதான் சரியான பதில். பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இந்த கதாபாத்திரம் பேர்லாம் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தான் கேட்குறேன். ஏன்னா அந்த படம் பார்த்து அந்த பேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஆச்சு? சரி, பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ராஜபாளையத்துலேருந்து பேசுகிறேன். பேர் சார்லஸ். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா?
ரெடியா இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி ஸ்டைல் தான். என்ன படத்துல இந்த பாடல் வரும்? பாஷா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம், சரிங்களா? சரிங்க. ரஜினி அவருடைய கெரியர்லயே அவருடைய பேரை வச்சு எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு? அவரோட ஆமா, அவருடைய பேர் தான் அந்த படத்துலயே அவரோட பேரா இருக்கும். ஒரு படம் தாங்க. என்ன படம்? ரஜினிகாந்த். அன்புள்ள ரஜினிகாந்த். இன்னொன்னு அந்த கேரக்டர் பேருங்க, அவரோட கதாபாத்திரம் உள்ளேயே ரஜினி அப்படின்னு தான் இருக்கும். அப்படிங்களா? ஆமா. என்னது? 5 4 3 2 அதாவது டைம் ஆச்சு. அதாவது அதான் இல்ல அத அவர் பேரை வச்சிருங்க. ரஜினிக்கு கேரக்டர் பேர் ரஜினியா? ஆமா. அது என்னாச்சு? இன்னும் எவ்வளவு டைம் கொடுத்துறேன் நானு? ரஜினி கமல் நடிச்ச சார். 2 படம், சரிங்களா? ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். டப்புன்னு சொல்லிருக்கலாம், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறாங்க. உங்க பேரு? ஏன் பேரு கேட்டதுக்கெல்லாம் கட் பண்ணிடுறாங்க? இது நம்ம அவ்வளோ தப்பா கேட்கலையே. நல்ல கொஸ்டின் தானே. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. ஆஹா, சரி, பரவாயில்ல. தான் வந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ பேர் என்ன அப்படின்றதுக்கே பயந்துட்டாங்கன்னா எப்படி உங்களால் விளையாட முடியும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணி ஈஸியான கேள்விகள் டப்புன்னு பதில் சொன்னோமா, வீட்டுக்கு பரிசு உட்கார்ந்த இடத்துலயே வாங்கினோமா அப்படின்னு ஜாலியாக இருந்திருக்கலாம். நான் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. சரி, பரவாயில்ல, விடுங்க. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ. சுப்பிரமணி சார் பேரு. உங்க பேரு? சுப்பிரமணி. எங்க இருந்து கால் பண்றீங்க? செங்கல்பட்டு செய்தி தாலுகா. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜயகாந்த். விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா. சூப்பர். ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சந்தோஷ கனவுகள் அப்படின்ற படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? சந்தோஷ கனவுகள். ஆமா. 5 படம் புதுசா கேள்விப்பட்டேன் சார். படம் புதுசா கேள்விப்பட்டேன். சந்தோஷ கனவுகள். எந்த வருஷம்? இல்ல, இந்த படம் நான் கேள்விப்படுறேன். இப்பதான் கேள்விப்படுறீங்க. எப்படிங்க நீங்க விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேன், அவரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்னு சொன்னீங்க, விட்டீங்களே. எந்த வருஷம் தெரியலையா? பத்தியா ஐடியாவே இல்ல. 1985 என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் என் பேர் வந்து சாம், சென்னையில பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ். தனுஷ் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வெற்றிமாறனும் தனுஷும் இணைந்து ஒர்க் பண்ண முதல் திரைப்படம் எது? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. காமெடி நடிகர் கருணாசும் தனுஷும் இணைந்து நடித்த எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சு? 5 4 3 ஒரு 5க்கு மேல 20க்கு கீழே. 5க்கு மேல 20க்கு இல்ல, 10 என்பதுதான் சரியான பதில். சூப்பர், நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கு மேடம். மேடம், முடிஞ்சாச்சு. ஷோக்குள்ள வந்தாச்சு. இப்போ யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஹலோ. ஹலோ, நீங்க யாரை பத்தி क्वेश्चन கேட்கணும்? டிவில இப்போ உங்க வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க டிவியை பார்க்காதீங்க, என் கூட பேசுங்க. ஷோல இருக்கீங்க இப்போ. ரைட். அஜித் போறேங்க. அஜித் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமாங்க. ஓகே. பரமசிவன் இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? 5 4 3 என்ன படங்க? பரமசிவன் படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? வாசு. சூப்பர். இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது, டக்குன்னு சொல்லணும். ஓகே. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உல்லாசம் படத்துல அஜித் அவருடைய கதாபாத்திரம் என்ன? 5 4 3 பேர் சொல்லுங்க. கதாபாத்திரம் பேர். 3 2 1 நினைக்கிறேன். குரு என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. ஹலோ, வணக்கம்.
லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா, வாங்கண்ணா. யாரை பத்தின கேள்விங்கண்ணா? பாக்கியராஜுங்க. பாக்யராஜ், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. சென்னை. சரிங்க, பேர் சொல்லுங்க. கவிதா. பேர் ஊர் சொல்லாம எப்படி உங்களுக்கு நாங்க gift அனுப்ப முடியும்? கவிதாங்க. அதான் ஒன்னா கேட்டா தனித்தனியா சொல்றீங்களே. டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, சரிங்களா? விளையாட ரெடியா? ரெடியா? ரெடிங்க. ஓகே ஓகே, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? சொல்லுங்க. பாக்யராஜ் அவருடைய நடிப்புல, ஹலோ சொல்லுங்க. கேக்குதா? என்ன கேட்க மாட்டேங்குது. என்ன கேக்குதுங்க? சொல்லு. ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரிங்களா? சொல்லுங்க. பாக்யராஜ் அவருடைய இயக்கத்துல முதல்ல வெளியான தமிழ் திரைப்படம் எது? 5 4 3 2 1. சுவர் இல்லாத சித்திரங்கள் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஆஹா, அவங்க கேட்கவே இல்லை போலயே. டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ சுவர் சித்திரங்கள் என்ன ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க டிவி பார்த்து பேசியிருக்காங்கன்னு. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஜோதி ராஜபாளையம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி. எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த ஊர் எது? 4 3. இல்ல, ஸ்ரீலங்கா என்பதுதான் சரியான பதில். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர். ஏங்க, ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க ஈஸியா கேட்கறது? வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கிறீங்களா? பேசுங்க. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நவரச நாயகன் கார்த்திக் பத்தி. கார்த்திக் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஈஸியா கேளுங்க. ஈஸியா கேட்கறேன். ஏன் பிடிக்கும் உங்களுக்கு அவரை? பிடிக்கும், அவ்வளவுதான் தெரியும். பிடிக்கும். அது என்ன ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்னு? அவர் நடிப்பு நல்லா தான் இருக்கும். நடிப்பு நல்லா இருக்கும், அதனால பிடிக்குமா? ஆமா. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. வாலிபமே வா வா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா. சூப்பரே. ஓகே. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நினைவெல்லாம் நித்யா இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? அவரோட கதாபாத்திரமா? 4 3 2 1 0. சுரேஷ். சந்துரு என்பதுதான் சரியான பதில். சாரி. பரவாயில்ல, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட்டு, இப்போ அடுத்த கால் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. நீங்க டிவி பார்த்துட்டு இருந்தா என்கிட்ட பேச முடியாது. ஹலோ, வணக்கம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் காலர் எடுப்போம். ஓகேங்களா? அவங்க வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி, இல்லைன்னா மியூட்டில் போட்டு கூட போயிருப்பாங்க. பட் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணோன்னா, டிவி பார்த்துட்டே பேசுனீங்கன்னா பேச முடியாது. அதனால் கொஞ்சம் டிவி பார்க்குறத கம்மி பண்ணிக்கங்க. கால் கிடச்சதும் அப்படி ஃபுல்லாக கம்மி பண்ணக்கூடாது. நம்ம ஷோ முழுசாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நிறைய கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே ஒரு சர்க்கிளில் வரும்போது ஓகே இதை கேட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணணுன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். தேனி மாவட்டத்தில் உப்பார்பேட்டிலிருந்து பேசுறேங்க. உங்கள் பேர்? ஹரிகரன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்களை பற்றி. என்னங்க 4 தடவை சொல்கிறீங்க? ஆமாங்க. ரொம்ப பிடிக்குமா? மனசுக்குள்ள நீங்க இடம் பெற்றவர். ஓ, மனசுக்குள்ள நீங்காம இடம் பிடிச்சிருக்காரா? ஆமா ஆமா ஆமா. உங்க மனசுக்குள்ள மட்டுமா? எல்லாரும் மனசுக்குள்ளே அப்படிதான் பிடிச்சிருக்காரு. கோடிக்கணக்கான மனசுல நான் பார்த்த முதல் ஆளு எம்ஜிஆர் சர்வாதி படம். ஓகே 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 ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது திரைப்படம் எது? ஒளிவிளக்கு. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க, போங்க. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? சொல்லுங்க. சூப்பர். அசோக் குமார் இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் என்ன? அசோக் குமார் தெரியலையா? ஆமா ஆமா. அசோக் குமார் படம் வந்து 1950ல 40ல வந்த படம். அந்த படம் பார்த்து கடை ஞாபகம் இல்லை. மகேந்திரன் என்பதுதான் சரியான பதில். நன்றி நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நானும் நல்லா விளையாண்டீங்க, சூப்பர். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி. ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி, பொதுவாக எம் மனசு தங்கம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
முரட்டுக்கால. சூப்பரு. அது என்ன ஒரு காட்டா சொல்றீங்க? முரட்டுக்கால. நான் ரஜினி ரசிக. அப்படியா நல்லா இருக்கு அது. இது எப்படி இருக்கு? சூப்பரு. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி சரிங்களா? ஓகே, உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन என்னன்னா, முத்து திரைப்படத்துல அவருக்கு எஜமானா நடிச்சது யார்? ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இப்போ இருக்கிறாங்க தெரிய போறோம். அதான் சொல்லலாம், ஈஸியா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் சரத் பாபு என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. இது விட்டுருக்க கூடாது. என்ன பண்றது? சரி பரவாயில்ல. சூப்பர், நைஸ். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. இப்படியா ரஜினி வர்சஸ் ரஜினி நடந்ததெல்லாம் நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அவனு ஒண்ணு போல, நான் ஒண்ணு போல. விளையாடுறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட காலர் லைன்ல வந்தாச்சு. விளையாட ரெடியா? வணக்கம். ஹலோ. சொல்றேங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்விக்கு போறோம் சரிங்களா? பொன்னியின் செல்வன் படத்துல கார்த்திக் அவருடைய கதாபாத்திரம் என்ன? நீ எப்படி புரியும்? நீங்க இங்க பார்த்தா பரவாயில்ல, டிவி பார்த்தா எப்படி புரியும்? கார்த்தி அவருடைய நடிப்புல பொன்னியின் செல்வன் படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? வந்தியத்தேவன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, புரியலைங்க அப்படின்னு அங்கேயே பார்த்து பேசுனீங்க, எப்படி புரியும்? சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் செங்கல்பட்டு சேகர் தாலுகா. சரி, இந்த டிவி பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க, ஓகேவா? யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? கமலஹாசன். என்ன கன்ஃபியூஷன்? கமலஹாசன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே சார். சுந்தரசியோடைய இயக்கத்துல கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம் எது? பம்பல்கேன் சம்பந்தம். இல்லை. 5 4 3 2 1. அன்பே சிவம் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம் வாங்க. வணக்கம். ஹலோ. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? விஜய் பத்தி கேளுங்க சார். ஓகே, உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஹரிபாபு சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்கணுமா? ஹரிபாபு திருவள்ளூர் சார். சரி, யார் விஜய் அவரை பத்தின கேள்வி கேட்கணுமா? ஆமா. ஓகே, விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, பிரியமுடன் இந்த படத்துடைய இயக்குனர் யார்? யார்? 5 4 3 2 1. வின்சென்ட் செல்வா என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஓகே, நன்றி. அப்புறம் மக்களே, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, நம்மளுடைய ஷோ நீங்கள் ஜாலியாக விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஆஹா இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் டிவியில் வால்யூம்லாம் வச்சுருப்பீங்க, பேசுறது யாரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பயப்படாதீங்க, ஹெச்டி குவாலிட்டியில் நம்மளுடைய புதியுகம் யூடியூப் சேனல்லே வீடியோ வரும். அதனால் நீங்கள் அதுலேருந்து ஜாலியாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஷோ என்ஜாய் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பொள்ளாச்சியிலேருந்து கமர் பானு. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? கமலஹாசன் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, அரங்கேற்றம் இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? இல்ல, அவர் ஒரு சுபாஷ் சந்திரபோஸ். யாரு? ஒரு தியாகி. 4 3 2 1. தியாகு என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? நன்றி. ஓகே, இதை விளையாட வராங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்குறோம். ஆனால் நம்ம இந்த வேகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டைமில் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின கேள்விகள் தான். அது ரொம்ப ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். விளையாடுறதுக்கு நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு பிரேக் போக வேண்டிய நேரம் இல்லையா? அது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நோட் பண்ணிட்டு ரெடியாக இருங்க, நம்ம விளையாடுவோம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? குணசேகரன், கோழியூர். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? எம்ஜிஆர்.
ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன முதல் கலர் திரைப்படம் எது? அலிபாபாவும் 40 திருடர்களும். தூள் கிளப்பிட்டீங்க போங்க. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, தாசி பெண் இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5. என்ன பேருங்க? தாசி பெண் இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய கதாபாத்திரம் என்ன? 4 3 2 1. சிவா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆ, நாங்க சுபாஷ் பேசுறோம் சார். உங்க பேரு? ஹரிபாபு. அலிபாபாவா? ஹரிபாபு. ஹரிபாபு. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? என்னங்க ஏதோ போட்ட டப்புன்னு கிடைச்சிருச்சு, என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே வச்சுக்கிறீங்க. கமலை பத்தி தெரியும். கமல் சார். கமல் சார். ஓகே ஓகே, அவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே தெரியும் சார். தெரியும். ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. காலை நல்லா ஊர்ந்து கவனிங்க. சரிங்களா? ஓகே. கமல் அவர்கள் எத்தனை திரைப்படம் சைல்டு ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காரு? 5 4. 1லிருந்து 10க்குள்ள சொல்லுங்க. 4 3. 5 படம் சார். இல்ல, 1 எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கணும். 6. 6. ஆமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம். வெயிட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா அப்படி நம்ம பேசலாம், விளையாடலாம். ஆனால் வெயிட் பண்ண மாட்டேன், டைம் இல்லையப்பா அப்படி சொல்லிட்டு ஓடிடுறாங்க சில டைம். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, ஹாய். சொல்லுங்க மேடம். மேடம்லாம் முடிஞ்சாச்சு, உள்ள ஷோக்குள்ள வந்தாச்சு. சொல்லுங்க சார். யார் பத்தின கேள்வி கேட்கணும்? குஷ்பு அவங்க ஹஸ்பண்ட் சுந்தர்சி. ஏங்க நீங்க சுந்தர்சின்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்சிருக்குமே. குஷ்பு மேம் அவங்கள பத்தி இல்ல, அவங்க ஹஸ்பண்டை பத்தி. சுந்தர்சி அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா சார், ஆமா சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? அவர் டைரக்டரா இன்ட்ரோ ஆன திரைப்படம் எது? தெரியலையா? இல்லை, இயக்குனராங்க. அவர் இயக்குனரா அறிமுகமான படம் சொல்லுங்க. முறை மாமன் என்பதுதான் சரியான பதில். முறை மாமனா? ஆமா. அது வந்து சார் இவ ஜெயராம் நடிச்ச படம் சார். யாரு? ஜெயராம் குஷ்பு நடிச்ச படம். ஆனா அவர் தாங்க இயக்குனரு. அந்த படம் தானே அது? ஆமா ஆமா ஆமா. சரி, தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கலவரம் சிவரஞ்சன் செல்வம். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? யாரை பத்தி சொல்றீங்க? சிவகார்த்திகேயன் சார். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகள் கேட்கணுமா? கேட்கணுமா? கேட்கட்டுமா? ஓகே ஓகே ஓகே, ரெடியா இருக்கீங்க அப்படிதானே? பதறாதீங்க, பதறக்கூடாது. சரியா? ஓகே, சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு படத்துல விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. அது என்ன படம்? சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு, குரலா விஜய் சேதுபதி அவருடைய குரல் வரும். அது என்ன திரைப்படம்? 5 4 3 2 1. மாவீரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? வீரனுக்கு ஒன்றும் புரியல, வீரன் இப்பொழுது உரல போகிறான், வீரன் இப்பொழுது அடிக்க போகிறான் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? அந்த படம் தான். சரிங்களா? படம் பார்க்கலையா நீங்க? படம் பார்த்துட்டேன். பார்த்துருந்தீங்கன்னா சொல்லி யாரு வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு மறந்துட்டீங்களா? அப்போ அது தெரியுதுங்க, படம் வேற டக்கு ஞாபகம் வரல. சரி சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்தடுத்த காலர்ஸ்லாம் வர்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் வர நீங்கள் டிவிக்கு பக்கத்தில் நின்று பேசக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. விளையாடுறதுக்கு ரெடினா அப்படி ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்க. நூடுல்ஸ் போடுற டைம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம கூட பேசிடலாம். ஆனதுக்கு முன்னாடி ஒருத்தர் நேரம் பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, முடிஞ்சோன்னா அப்படியே அவங்ககிட்ட ஜம்ப் ஆக வேண்டியதான் வேலை. அதனால் கொஞ்சமாக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம். சரிங்களா? சூப்பர்.
நெக்ஸ்ட் காலர் இப்போ வர போறாங்க. யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க ஏன் நினச்சிருப்பாங்க என்ன நம்ம வாய்ஸே திரும்ப கேட்குது அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். சரி, நீங்களும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. டபால் அதை கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஹலோ. ஆஹா, நான் வராங்க, ஆனால் நம்மக்கிட்ட பேச மாட்றாங்க. அதுதான் சிக்கலாக இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின பேர் மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு 5 கேள்வி அவங்கள பற்றி கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். அதனால் வெயிட் பண்ணாமல் உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி விளையாடுங்க அப்படிங்கிறேன். நீங்கள் விளையாண்டிங்கன்னா தான் நம்ம பேச முடியும். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் கோயம்பேட்லேருந்து காயத்ரி பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சின்னதா ஷார்ட்டா, நீங்க நல்லா தொகுத்து வளர்ந்துறீங்க, பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது, நல்லா இருக்கு. சூர்யா சார் பத்தி பேசுறோம். சூப்பர், நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். சரிங்களா? ஓகே, சூர்யா அவர்களை பற்றின கேள்விகள் கேட்போம். சரிங்களா? ஓகே சார். காக்க காக்க இந்த திரைப்படத்துடைய ஹீரோயின் யாரு? ஜோதிகா மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்டா கரெக்டு. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. சரிங்களா? 7ஆம் அறிவு படத்துடைய இயக்குனர் யார்? சார், அவரோட பேரு ரமணன். படம் எடுத்த டைரக்டர் யாரு? ரமணன் படம் எடுத்த டைரக்டர். ஆமா ஆமா, அவர்தான். 5 வரல சார். தாஸ்னு முடியும். 4 3 2 சாரி தாஸ். ஏஆர் முருகதாஸ். ஓகே சார். ஆமா, நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கால் பண்ணதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறதுல. கட் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி யாராவது இருந்தால் கட் பண்ணிடுறது, பேச விடுறது இல்லை ஒரு நிமிஷம். சரி, அடுத்த காலையில் யாருன்னு கேட்போம் விளையாடுறதுக்கு. வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் வந்து அனகாபுத்தூர்ல இருந்து பேசுகிறோம். உங்கள் பேர்? நான் தூங்கிட்டு எந்திரிச்சு பேசுகிறேன். தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, இந்த மத்தியானம் தூங்கி எந்திரிச்சு பேசுகிறேன். என் பேர் நளினி. ஓகே ஓகே ஓகே. டீ காஃபிலாம் குடிச்சிங்களா? இனிமேல் தான். சரி சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவாஜி சார் பற்றி. சிவாஜி அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட் படம்? எனக்கு சிவாஜி பழைய படமே எல்லாமே பிடிக்கும். ஒரு படத்தில் நான் ஒரு க்ரஷ் அப்படின்னா எந்த படம்? எந்த படம்னு பாசமலர். பாசமலர் இல்லை, அப்போ எங்கே க்ரஷ்ஷாக இருக்கும்? தங்கச்சி சென்டிமெண்ட் பிடிச்சிருக்கும். சரி, ஓகே ஓகே. உங்களுக்கான கேள்விக்குள்ள போகலாமா? சிவாஜி அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதன், அவரே நடிச்சிருந்தாரு அந்த பேர்ல. அவர்ல கதாபாத்திரம் பேர் என்னன்னு சொல்லுங்க. உயர்ந்த மனிதன். ஆமா, உயர்ந்த மனிதன். லிங்கம் அப்படின்னு முடியும். லிங்கம். ஆமா. 5 4 3 2 1. டக்குன்னு வரலையே. ராஜான்னு ஆரம்பிச்சு லிங்கம்னு முடியும். ராஜலிங்கம். ஆமா, அதான் நான் சொல்லிப்பட்ட. அப்புறம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜலிங்கம்னு கான்பிடென்ட்டா வேற. சரி, ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? அவரோட ஃபேவரட் சாங் ஏதாவது? பாட்டு பாடுறது குரல் சரியில்லை. நீங்க இப்ப தூங்கி எந்திரிச்சதுனால உங்க குரல் இப்படி இருக்கு. இல்லன்னா சுசீல் அம்மா வாய்ஸ் உங்க வாய்ஸ் ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? நல்லா இருக்காது. நல்லாதான் இருக்கு, உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இன்னைக்கும் நிறைய பேர் நம்ம கூட விளையாண்டாங்க, ஜெயிச்சாங்க, எல்லாமே சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்களும் ஒருவேளை நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின கேள்வி கேட்க சொன்னால் நாங்கள் கேட்க போகிறோம். 5 கேள்வி கரெக்டாக பதில் சொல்லி போட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் வீடு தேடி பரிசு வர. எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் கால் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுடைய ஷோவோடைய முடிவு நேரத்தை நெருங்கியாச்சு. இப்போ வரைக்கும் உங்களை ஜாலியாக நான் தொகுத்து வழங்கினது விஜய் ஸ்ரீ ஹியர். எனிவேஸ் மக்களே, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு இதே மாதிரி 4:30க்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தாட்ரோம் தூக்குறோம். டேக் கேர் மக்களே.